வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தவருக்கு 55,000 ரூபாய் அபராதம். பிரான்ஸ் கடவுச்சீட்டுடன் ஜெர்மனி செல்ல முயன்ற கிளிநொச்சி இளைஞன் கைது. கிளிநொச்சியில் காயங்களுடன் பற்றைக்குள் குற்றுயிராக மீட்கப்பட்ட நபர். புட்டு கேட்ட கணவனை அடித்து கொன்ற மனைவி, இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் புதிய திருப்பம். இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம். உங்களால் இது நடக்கும், ராஜபக்ஷக்கள் தொடர்பில் லசந்த எழுதிய கடிதம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து சொத்துக்களை சேதமாக்கிய நபர் வைத்தியசாலைக்கு 55,000 ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கடந்த 2024 ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி காயமடைந்த நபர் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு வைத்தியசாலைக்குள் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு வரையில் அத்துமீறி நுழைந்துள்ளார். இதன்போது அங்கு கடமையில் இருந்த உத்தியோகஸ்தர்களுடன் தர்க்கம் புரிந்து மேசையில் இருந்த பிரிண்டர் ஒன்றினை உடைத்து சேதமாக்கியிருந்தார். இது தொடர்பான கண்காணிப்பு கேமராக்களில் காணொளிகள் வெளியாகி பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்தது. சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலியை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட மன்றம் தொடர்ந்து இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டு 55,000 ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் போலி கடவுச்சீட்டை வைத்துக் கொண்டு ஓமான் மஸ்கட் நகர் ஊடாக ஜெர்மனி நோக்கி பயணிக்க முயன்ற இளைஞன் ஒருவன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி முழங்காவல் பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமான் செல்வதற்காக செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த குறித்த நபர் அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு கருமப்பீடத்தில் தனது கடவுச்சீடு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இதன்போது ஏற்பட்ட சந்தேகத்தில் குறித்த நபரை தலைமை குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த போது இளைஞருடன் அனைத்து ஆவணங்களையும் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகளின் போது இந்த கடவுச்சீடு போலியானது என்றும் அதில் பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மற்றும் முத்திரைகளும் போலியானவை என்று தெரியவந்துள்ளது. பின்னர் இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது ஒரு தரகருக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் வழங்கி குறித்த கடவுச்சீட்டை பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு வடலிக்குள் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் குறித்த நபர் காயங்களுடன் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் பற்றைக்குள் கிடந்த நிலையில் மக்கள் சென்றபோது குற்றுயிரும் குலை உயிருமாக காணப்பட்டுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் அவரை மீட்டபோது உடலில் அடிக்காயங்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தி பனை மரத்தின் கீழ் குறித்த நபர் போடப்பட்ட நிலையில் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் வாகனேரி பிரதேசத்தில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் தாக்குதலில் 46 வயதான கணவன் கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இந்த சம்பவம் உயிரிழந்தவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையிலான குடும்ப தகராறு காரணமாகவே ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் போது கணவர் கூர்மையான ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்க முயன்றதாகவும் அதனைத் தொடர்ந்து மனைவி தற்காப்புக்காக பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் மரணமடைந்ததாகவும் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் வழமை போல விவசாய நடவடிக்கைகளுக்காக இரவு வீட்டை விட்டு வெளியேறி நேற்று காலையில் வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் மனைவியிடம் காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கேட்டுள்ளார். அதன் பின்னர் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வாழைச்சேனை வாகனேரி பிரதேசத்தை சேர்ந்த உயிரிழந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வாழைச்சேனை வைத்தியசாலையின் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. 42 வயதுடைய சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்த கனிமுள்ள சஞ்சீவ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்ஷியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றவியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நந்தகுமார் தக்ஷி 90 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த காவல்துறை சார்ஜென்ட் சந்தேக நபருடன் பிஸ்கட்டை 2ஆக உடைத்து கை சைகைகள் மூலம் செய்திகளை பரிமாறிக்கொண்டது தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வுவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2000 ரூபாய் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,40,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,12,800 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 42,500 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 39,100 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க இறப்பதற்கு முன்பாக ராஜபக்சக்களுக்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும் அந்த கடிதத்தை தான் பலமுறை வாசித்ததாகவும் அப்போது உண்மையில் கண்ணீர் வரும் என்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இளைய பாரதி தெரிவித்துள்ளார். அந்த கடிதத்தில், நான் உங்களோடு பேசிய போது நீங்கள் நாங்கள் என்று பேசியதில்லை, நீ நான் வாப்பு என்றுதான் பேசினேன். அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் எனக்கு என்றோ ஒரு நாள் உங்களால் இது நடக்கும் என முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக யாழ்ப்பாணத்தில் ராணுவம் வீதி வீதியாக சுடுகின்ற காலத்தில் சிறுத்திரன் சிவஞானம் வரைந்த கேலி சித்திரத்தில் யாழ்ப்பாணத்தில் மனிதர்கள் மாதிரி சுடுகின்றார்கள் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.